ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியான எம்ப்ராய்டரி ஸ்டாண்ட், இல்லை எம்ப்ராய்டரி லூப் சொல்லுவாங்க. அது பார்க்க போகிறோம். எல்லாருமே இது எல்லாமே அஃபோர்டபுள் தான், வாங்கக்கூடியது தான். மேபி 45 to 50 ருபீஸ் நினைக்கிறேன். அந்த சின்ன இந்த சைஸ் லூப்லேருந்து பெருசாக வரைக்கும் கிடைக்கிது. இது வந்து நான் உங்களுக்கு இப்போ எதுக்கு செஞ்சு காட்டுறேன்னா, ஆரம்பத்தில் இனிஷியலாக நான் கற்றுக்கும் போது வந்து வீட்டில் உனக்கு தெரியாது, வாங்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ நாம்ளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இது யோசித்தேன். இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் எப்படி செஞ்சு அதில் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்டு கற்றுக்கலான்ட்டு பார்க்கலாம். இந்த சாதா தயிர் டப்பா, ஓகேங்களா? இந்த டப்பா நான் எடுத்துக்கிட்டேன். இது லிட்டோடு இருக்குது, வித் லிட். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி லிட் இது டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி எந்த டப்பா வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஆஃப் ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அப்புறம் நான் ஒரு மார்க்கர் எடுத்துக்கிறேன். இப்போ எந்த இடத்துல கட் பண்ணி இந்த ஸ்டாண்ட் இப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ டாப் இல்லையா, இந்த டாப்பில் இந்த எட்ஜுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர், அந்த மாதிரியே எட்ஜுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர், இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் வெட்டணும். ஓகேவா? இந்த ரிம்மை விட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த ரிம்மை விட்டுட்டு நம்ம இதை போட்டோம் இல்லையா, இந்த லைன் மேலேயே நீங்கள் கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் அதே மாதிரி இந்த ரிம்க்கு கீழே, ஓகே, அதே மாதிரி இந்த ரிம்க்கு கீழே ஃபுல்லாக இது ஃபுல்லாக வெட்டிடணும். ஓகே, இது ஃபுல்லாகவே எல்லாமே வெட்டிடணும். நமக்கு மேலே இந்த ரிம்மும் கீழே இருக்க இந்த ரிம் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த ரிம் மட்டும்தான் தேவை. நான் வந்து இதை கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி ஒரு இதில் செஞ்சு வச்சுருக்கேன், சரிங்களா? பார்த்திங்கன்னா இது அப்பர் ரிம் பாருங்கள், மூடி அது உள்ள நம்ம போட்ட மாதிரியே நான் வந்து உள்ளே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே இருக்கிறது, இங்கே பாருங்கள், கீழே லிட் தெரியுதுங்களா? அந்த லிட்டில் அந்த அதே ரிம்க்கு கீழே நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு எதாவது ரஃப்னஸ் இருந்ததுன்னா ஸ்மூத் பண்ணிவிடுங்க, சாண்ட் பேப்பர் அதெல்லாம் வச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இப்படி பண்ணால் அது க்ளோஸ் ஆகணும் எப்பயும் போல். உங்கள் எம்ப்ராய்டரி லூப் ரெடி. இப்போ இந்த லூப்பில் இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இல்லையா? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நானாக பண்ணது தான் ஆக்சுவலாக. இப்போ இது ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ இதில் வந்து இந்த மாதிரி நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற டேப் எடுத்து இந்த எட்ஜில் வந்து துணி மாட்டக்கூடாது இல்லையா? துணி எதையும் நம்ம உள்ளே வைக்கிற இதில் வந்து மாட்டி இழுத்துறக்கூடாது. அதனால் இந்த எட்ஜ்லலாம் வந்து நான் டேப் கவர் பண்ணிடுறேன்.
லூப் சுற்றிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். லிட்டு எப்பயும் போல் நம்ம டப்பா வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் திறக்கிற மாதிரியும் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் வந்து நான் கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது பக்கத்துலேயே இருந்ததுனால இந்த கிளாத் எடுத்தேன். இது எல்லாமே நான் வந்து ஆரி ஒர்க் போட்டு கற்றுக்கிட்டது. ஆக்சுவலாக இனிஷியலாக நான் போட கற்றுக்கிட்டப்போ இருந்த கிளாத் இது. இந்த கிளாத்தை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எட்ஜ் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ரிம் இருக்கு இல்லையா, இந்த ரிம்முக்கு மேலே கிளாத் வச்சுருங்க. வச்சுட்டு மேலே வச்சுட்டு எப்பயும் போல் லிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக எல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு, நீங்கள் ஆரி ஸ்டாண்டோ இல்லை ஒரு எம்ப்ராய்டரி இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து டைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் சைடில் இங்கே பாருங்கள், கிளாத் நான் இழுக்கிறேன். கிளாத்தை இழுத்து நீங்கள் டைட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா? போகக்கூடாது, அந்த மாதிரி டிப் ஆகக்கூடாது, இந்த சவுண்டு கேட்கணும். கேட்குது பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எம்ப்ராய்டரியோ இல்லை ஆரி ஒர்க்கோ வந்து போட்டு கற்றுக்கலாம். பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இதில் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.